When we talk about the power of Christ, we mainly refer to the resurrection of Christ and the return of Christ. அதான் the New Testament pages நிறைய fill up பண்ணியிருக்கு. அதுதான் பவுலினுடைய விருப்பம் சொல்ல மாட்டேன், சாரி, that was not just Paul's desire, that was Paul's passion. அது பவுலுடைய வேட்கை. வேட்கைனா தமிழ் வார்த்தை தெரியுங்களா? வேட்கை, கிறுக்கு பிடிச்ச மாதிரி அதை நினைப்பான். அவருடைய வேட்கை இந்த கிறிஸ்துவின் வல்லமையை அனுபவித்தார். அதை எப்படி அனுபவிக்கிறாரு? பிலிப்பியர் 3:10. பிலிப்பியர்ல நிறைய அந்த மாதிரி காரியங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து பிரிசன்ல இருந்து எழுதுறாரு. Philippians 3rd chapter 10th words. அவர் என்ன சொல்றாரு? That I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings. கிறிஸ்து அறியறதுனா அவர் என்ன சொல்றாரு? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும். கொஞ்சம் தப்புண்டாரோ? முதல்ல பாடுகள் சொல்லிட்டு தானே உயிர்த்தெழுதல் வரணும். உயிர்த்தெழுதலை முதல்ல சொல்லிட்டு பாடுகள் வர்றாரு. அங்க பாயிண்ட் இருக்கு. அந்த பாடுகளை அனுபவிக்க, இன்று நாம் அந்த பாடுகளை அனுபவிக்க நமக்கு உதவுவது கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான். சும்மா வந்து திடீர்னு ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிடல. அந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணது டெலிபரேட்டாக அவர் இப்படி பண்ணியிருக்காரு. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் புரிந்து கொண்டேன் என்றால் வாழ்க்கையின் எல்லா பாடுகளையும் நான் சமாளிக்க முடியும். அதை நான் புரிந்து கொள்ளத்தான் என்ன செய்கிறேன். எனக்கு நிறைய கிரெடிட் இருந்துச்சு. 8ஆம் நாள் விருத்த சேதனம், இஸ்ரவேல் வம்சம், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட பரிசேயன், வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாது. 7 1 2 3 கிரெடென்ஷியல் 7. இது எல்லாத்தையும் குப்பையா எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நாட் ஓன்லி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் மை ப்ரெசன்ட் ரியலைசேஷன். அழகாக இருக்கு பாருங்க. ஐ கவுண்டட் them and I now count them also. எதுக்கு? the power of resurrection. அதை புரிஞ்சுக்கிட்டதுக்காக. நான் என்ன எம்டி பண்ணதான் நான் ஃபில் அப் ஆவேன். ஃபில்டு வெசல்ஸுக்கு ஆண்டவர் எதுக்கு ஃபில் பண்ணுவார்? பைபாஸ் பண்ணிடுவார். the more you empty yourself, the greater will be the Lord's equipping of yourself. மறந்துடாதீங்க. நம்ம இப்போ ஏதாவது நம்மளை பற்றி, நம்ம படிப்பு, நம்ம டிகிரி, நம்முடைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டு, நம்ம எவ்வளோ ஊழியத்தில் நம்ம சாதிச்சிருக்கிறோம், எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறோம், எத்தனை கட்டுரைகள் எழுதியிருக்கிறோம், எத்தனை வீடியோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் மைண்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஓகே சார் யூ ஹேவ் எனஃப்னு போயிடுவாங்க. இல்லை சார் எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வெறுமையாக்குறவனை தான் ஆண்டவர் நிரப்புவார். வெறுமையான குடங்கள் இனி இல்லை என்றால் எண்ணெய் வருவதும் நின்று போகும். இல்லையா? இன்னும் எவ்வளோ வெறுமையான குடங்கள் கொண்டு வரீங்களோ அவ்வளோதான் அந்த எண்ணெய் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு அவ்வளோதான், எண்ணெய் நின்று போனதுனே இருக்குது. the oil stopped. எல்லாத்துக்குள்ளேயும் அங்கே ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் இருக்குது.